இதுதான் நம்ம கொடைக்கானல்ல உள்ள குணா கேவ்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு மூவி தான் எடுத்தாங்க. இந்த குணா கேவ்ஸோட பாப்புலாரிட்டி பயங்கரமாயிருச்சு. ஒரே கூட்டமா போயிருச்சு. அதனால ரொம்ப லாங் கியூல நின்னு தான் நாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ளால போற மாரி ஆச்சு. அப்படியே உள்ளால என்ட்ரி ஆனோனே சுத்தி நெறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. அத அப்படியே ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் உள்ளால அப்படியே குணா கேவ நோக்கி நடந்து போனோம். உள்ளால பார்த்தீங்கன்னா, அந்த அற்புதமான லொக்கேஷன்லாம் வந்துருச்சு. எக்கச்சக்கமான கூட்டமா இருந்துச்சு. அதனால அப்படியே எல்லாத்தையும் கடந்து தான் போயிட்டுருந்தோம். இதுதான் சோலார் ட்ரீ. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த வேரெல்லாம் நம்மளுக்கு அப்படியே டாப் சர்ஃபேஸில இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாவே ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன். நல்ல ஒரு மானுமெண்டலான லொக்கேஷன் வேற. அதனால நீங்க வந்து பாருங்க. சுத்தி குரங்குகள் எல்லாம் இருந்துச்சு. அத அப்படியே நாங்க பார்த்துட்டுருந்தோம். இதுதான் அந்த பர்ட்டிகுலரா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில வந்த அந்த பர்ட்டிகுலர் லொக்கேஷன். இதெல்லாம் இப்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கு. ஏன்னா, அது ஒரு பெரிய குழியா இருக்கு. அங்க நம்ம போனோம்னா, நம்ம ஆபத்தில போய் முடிஞ்சிரும் நமக்கெல்லாம். அதனால அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருக்கு. ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. நல்லா கூட்டமா வந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நாங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பனி, ஃபாக் எல்லாம் வந்துச்சு. ஸோ, அதுவுமே ஒரு நல்ல ஒரு சைட்டா தான் இருந்துச்சு. ஜாலியா எல்லாம் அப்படியே நாங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.